பாஜகவில் இருந்த மிக மூத்த தலைவர்கள் இது போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு உயிரை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த த்ரெட் வந்து உண்மையான ஒன்று. இதனால் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு லைஃப் த்ரெட் இருக்கு, உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. ஃபோட்டோ நான் நடக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ அவர் வந்து வச்சிருக்கிறார். இது ஏன் உன் செல்ஃபோனில் இருக்குது அப்படின்னா, கஸ்டமரு அதனால் வச்சுருக்கேன், நீ தான் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னியப்பா. தமிழகத்தில் தினசரி ஒரு வெடிகுண்டு மிரட்டல் எல்லா விஐபிக்கும் வந்துகிட்டே இருக்குது. இதை நான் சொல்லலை, நேற்றைக்கு முன்தினம் மாநகர ஆணையர் திரு அருண் அவர்களே ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ 343 வெடிகுண்டு மிரட்டல் செய்திகள் வந்திருக்கு, இதிலெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம், இது வழக்கமாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிதாக கடந்து போயிருக்கிறாரு. அதிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு மிரட்டல் எங்கள் மாநில செயலாளர் திரு அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு வந்திருக்கு. சில விஐபிக்கெலாம், ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் உள்பட, திரிசா உள்பட பல கட்சி அலுவலகங்களுக்கு தலைவர்களுக்கெல்லாம் வெடிகுண்டு மிரட்டல் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ரொம்பவும் முற்றிலும் மாறுபட்டு உண்மையிலே இந்த த்ரெட் வந்து உண்மையான ஒன்று. இதனால் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஒரு லைஃப் த்ரெட் இருக்குது, உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிற அளவுக்கு ஒரு மிரட்டல் வந்திருக்கு. தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக இவங்க காம்பவுண்டை தாண்டி வீட்டில் உருது மொழியில் ஒருத்தர் எழுதி வச்சுட்டே போகிறார். அதில் அவர் இறைவனை பற்றிலாம் எழுதுகிறாரு. அவர் யாருன்னு சிசிடிவி கேமராவில் பார்த்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி, போலீஸ் வந்து இவங்க வீடெல்லாம் செக் பண்ணிவிட்டு, அந்த ஆள் யாருன்னு கேமராவில் பார்த்ததில் ஒரு கோழிக்கடையில் இருக்கார், கோழிக்கடை வச்சுருக்கிறாரு. அவரை போய் பார்த்து அவர் செல்ஃபோனெல்லாம் வாங்கி பரிசோதனை பண்ணும்போது அதில் அமர் பிரசாத் ரெட்டியோட ஃபோட்டோவும் அதில் இருக்குது. அப்புறம் நேற்று பாம் த்ரெட் வந்து அதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க. இங்கே சென்னையில் இருக்கிற ஐபி அதிகாரிகள் கவனத்துக்கு போய் அவங்க உடனே டிஜிபி அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். வீட்டு வாசல் வரைக்கும் வந்து அவருடைய வாசகங்களை எல்லாம் எழுதி இது மிரட்டல் விடுறது ஒரு புதுமையாக இருக்குது. சென்னையில், டெல்லியில் இப்போ நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் பல சோதனைகளை பாதுகாப்புத்துறையினர் செய்து வருகிறார்கள். அதே நேரத்தில் பாஜக மாநில செயலாளருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறத உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம். 10ஆம் தேதி வந்து எழுதுகிறாங்க, செவத்தில் வந்து எழுதுறது. அது சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வந்து அது இருக்குது. அதை வந்து போலீஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம் வெளியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஃபுட்டேஜ் மட்டும் வெளியில் கொடுக்க வேண்டாம், அந்த நபரை வந்து நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோன்ட்டு. அவர் வந்து இது வந்து தொடர்ந்து ஒரு வாரமாக 2 வாரமாக எழுதிட்டு இருக்கேன்றது போலீஸ்கிட்ட சொன்னதாக வந்து போலீஸ் சொன்னாங்க. எதுக்காக எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு அது பழக்கம், அப்படின்னா நீங்கள் மற்ற வீட்டுக்கு போகிறீங்களா, அங்கே எழுதுறீங்களான்னு கேட்குறதுக்கு அமைதியாக இருந்திருக்கிறாரு. அப்புறம் நேற்று ஐபி அதிகாரிங்க நேற்று 1 மணிக்கு வந்து சென்ட்ரல் ஐபி வந்து விசாரிக்கும் பொழுது அவருடைய செல்ஃபோனை வாங்கி பார்க்கும் பொழுது என்னை வந்து தெரியவே தெரியாதுன்ட்ருக்கார். ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்ட, தமிழ்நாடு போலீஸ்கிட்ட என்ன தெரியாதுன்ட்டார் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஐபி வந்து விசாரிக்கும் பொழுது அந்த செல்ஃபோனை வாங்கி பார்க்கும் பொழுது என்னுடைய புகைப்படம், என்னுடைய ஃபோட்டோ, நான் நடக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோ அவர் வந்து வச்சுருக்கிறார். இது ஏன் உன் செல்ஃபோனில் இருக்குது அப்படின்னா, கஸ்டமரு அதனால் வச்சுருக்கேன், நீ தான் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னியப்பா, நீ இவருடைய ஃபோட்டோ நீ ஏன் வச்சுருக்கேன்னா அதுக்கும் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அதனால் வந்து நேற்று காலையில் எனக்கு ஐபியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் உடனடியாக எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் கருணாகராஜன் அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களுக்கும், அண்ணா முன்னாடி வாங்க, பால் கனகராஜர் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி நீங்கள் உடனடியாக டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி எனக்கும் சொன்னார். நீங்கள் கூட போய் அவங்க இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த மார்க்கிங்கும் அங்கே கொடுத்துருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுவும் வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். சிசிடிவி ஃபுட்டேஜும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது 2024 எங்கள் மதர் மார்க்கெட்டில் நடக்கும் பொழுது, ஒரு மளிகை கடையில் இருக்கும் பொழுது, அப்போ வந்து பைக்கில் வந்து 2 பேர் த்ரெட்டன் பண்ணுறாங்க. அப்போ நான் அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதே மாதிரி டிஜிபிக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது ஸ்டேட் போலீஸ் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு த்ரெட் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு ஃபேவரபுளாக நாங்கள் எழுதணுன்னா எங்களுக்கு ப்ரமோஷன் இருக்குது. இதுதான் அவர் யூஸ் பண்ண எக்ஸாக்ட் வார்த்தை. சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். சரி, அடுத்தது எங்களுக்கு இந்த யாத்திரைலாம் இருந்தது, அண்ணாமலை அவருடைய யாத்திரைலாம் இருந்தது, அதை நான் விட்டுட்டேன். ஆனால் இப்போ இந்த மார்க்கிங், அதாவது
என் வீட்டில் மட்டும்தான் போட்டிருக்காரு அந்த மார்க்கிங். அவர் எத்தனையோ கடைக்கு போகிறாரு, ஆனால் அங்கெல்லாம் வந்து எத்தனையோ வீட்டுக்கு போகிறாரு, அங்கே போடலை. என் வீட்டில் மட்டும் தொடர்ந்து 4 இடத்துல போட்டிருக்காரு. எக்ஸ் மார்க் போட்டிருக்காரு, அரபு மொழியில் எழுதியிருக்காரு. பாஜகவில் இருந்த மிக மூத்த தலைவர்கள் இது போன்ற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆக்ஷன்ஸ்க்கு உயிரை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்து டிஜிபிக்கு வந்து இப்போ கொடுத்துருக்கோம். அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான், வேறு ஏதாவது நீங்கள் சிக்கன் கடையில் இருக்கார். சிக்கன் கொடுக்கறதுக்கு வராரு அவர். சிசிடிவியில் பார்த்தேன் நான். அது அடிக்கடி அவங்க பண்ணுறதில்ல. ஏன்னாங்க இப்போ நார்மலாங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் மட்டன் கடை சிக்கன் கடை யார் வச்சுருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதில் என்ன இருக்குது. பட் ஆனால் இந்த மார்க்கிங் வந்து அவர் போடுறது கண்டினியூஸாக 4-5 வாட்டி போட்டிருக்கார். அது சிசிடிவி ஃபுட்டேஜில் கிளியராக போலீஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது சஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஸ்டேட் போலீஸ் கூப்பிட்றாங்க. சஸ்பெக்ட் இருக்கிறதுனால தான் ஐபியும் உடனடியாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் நான் போக விரும்பல. அப்புறம் அதே போல் அவர் வந்து சிக்கன் கடை வச்சுருக்காரு இல்லைங்களா, அவருக்கு 2 அண்ணன் தம்பிங்க. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சொந்தமாக 2 வீடு இருக்குது, நல்ல லேவிஷ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள். எங்கேருந்து ஃபண்டிங் வந்திருக்கு, கோழி கடை நடத்துகிறாரு, 2 வீடு எப்படி வச்சிருக்கிறாரு, எங்கேருந்து ஃபண்டிங் வந்திருக்கு, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விசாரித்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுருக்கோம். இப்போ இல்லை எனக்கு என்னுடைய அதில் வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பிஜேபி லீடர். என் வீட்டில் முன்னாடி 2 வருஷமாக எழுதலை. நான் பெயிண்ட் அடித்தது 3 மாதம் முன்னாடி அடிச்சிருக்கேன் பெயிண்ட்டு. நீங்கள் வந்து பாருங்கள், அப்பார்ட்மெண்ட் நீங்களும் வந்தீங்கல்ல, பெயிண்ட்டு அந்த இடம் மட்டும்தான் பெல் அடிக்கிற இடம். அந்த இடத்துல 3 மாதமாக அது இப்போ தான் பார்க்குறோம். நாங்கள் இது முன்னாடி நோட் பண்ணதான் நானே சொல்லியிருப்பேனே, நானே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். இதை விட்டுருக்க மாட்டோம் இல்லையா. நாங்கள் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோம், நேற்று பாம்பு ஸ்குவாட் வராங்க வீட்டுக்கு. பாம்பு ஸ்குவாட் வரும்போது லோக்கல் போலீஸ் வராங்க அவங்க பார்க்குறாங்க, சிசிடிவியில் இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, என்ன சார் இந்த மார்க்கிங்னு கேட்குறாங்க. அப்போ தான் நான் வெளியே வந்து நான் காட்டுறேன், என்னங்க இது இந்த மார்க்கிங் இருக்குது அப்படின்னு. அப்போ ஃபோட்டோ எடுக்கிறோம் நாங்கள். அந்த ஃபோட்டோவை தான் நம்ம வந்து சர்க்குலேட் பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. நேற்று பாம்பு ஸ்குவாட் வரலன்னா இதை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, ஏதோ ஒரு மார்க்கிங் இருக்கேன்ட்டு. அது இன்டூ மார்க் போட்டிருக்காரு. இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணுவாங்கன்றது இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஐபியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். அதனால் வந்து அதை ரொம்ப டீப்பாக உள்ளே போக விரும்பல. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தேவை என்னுடைய குடும்பத்துக்கு. ஏன்னா நாங்கள் வெளியில் சுற்றுற ஆளுங்க, கட்சி வேலை செய்கிறதுக்காக வெளியே போகிறோம். போனால் 1 வாரம் 2 வாரம் ஆகும். வீட்டில் என் சின்ன குழந்தை இருக்குது, பாதுகாப்பு கேட்டிருக்கோம். ஸோ ஆக்ஷன் எடுக்கிறேன்ட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.